எல்லோருக்கும் வணக்கம். என்னை வச்சு எது காமெடி கீமெடி பண்ணலையே, அப்படி என்ன நான் சாதனை பண்ணிட்டேன்னு என்னை இன்னைக்கு 16% மேலே ஏற்றி அளவு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஓலா எலக்ட்ரிக் ஷேரினுடைய ப்ரைஸ் மைண்ட் வாய்ஸ். அந்த ஷேரினுடைய விலை மிகவும் சரிவடைந்து 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த பங்கு 15% ஏறக்கு மிக முக்கியமான காரணம், அது போன குவார்ட்டர்லையும் நஷ்டம்தான் பண்ணியிருந்தாங்க. சேல்ஸ் என்பது குறைவாக இருந்தது. அந்த சேல்ஸை விடவும் அதிகமாக ஜூன் குவார்ட்டரில் சேல்ஸ் என்பதை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சதுனாலையும், இதுக்கு முன்னாடி 870 கோடி போன குவார்ட்டரில் லாஸ் பண்ணியிருந்த சமயத்தில் இப்போ 428 கோடி தான், அதில் பாதி தான் நான் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால தயவு செஞ்சு பழைய விஷயத்தை பேசாதீங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட் சொல்லிருச்சு போல. இதுக்கு முன்னாடி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் என்பது மிகவும் அதிகமாக இருக்கு. இப்போ சேல்ஸ் என்பது ஒரு அளவுக்கு தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இதுக்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் இதை தூக்கி இன்னைக்கு மேலே உட்கார வச்சு ஒரு மாதிரி இன்னைக்கு முடிவு பண்ணியே உட்காந்துருப்பாங்க போல. இந்த ஷேர் எப்படி ரிசல்ட் கொடுத்தாலும் இவனை 10% தூக்கி விட்டுறது அப்படின்னு முடிவோட உட்காந்துருப்பாங்களே என்னன்னு தெரியல. எப்படியோ ஒரு 15% இன்னைக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றது ஏறி இருக்கு. ஏறினதுக்கு மிக மிக முக்கிய காரணம் Q1 ரிசல்ட் அப்படின்றது மட்டுமே. அப்படி Q1 ரிசல்ட் நல்லா இருந்து எங்களையும் ஏற்றி விட மாட்டீங்களா அப்படின்னு பல பங்குகள் தன்னுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி பங்குகளை நீங்க லிஸ்ட் போடும்போது போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு பல கம்பெனிகள் வரும். ஆனா அதுல ஏதாவது ஒண்ணுதான் போன முறை Q4 ரிசல்ட்ல மேல் நோக்கி வந்தான். ஒரு உதாரணத்துக்கு GM ஃபைனான்சியல் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவனும் மிகவும் லோல இருந்தா அவனுடைய ரிசல்ட்டுகளுக்கு அப்புறம் மார்க்கெட்டினுடைய சப்போர்ட்டுக்கு அப்புறமும் 80 to 170ன்னு மேல நோக்கி வந்துட்டாங்க. ஆனா எல்லா பங்குகளுமே அப்படி வந்துச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்னும் பல பங்குகள் வர வேண்டியது இருக்கு. ஸோ 5 ஷேருக்கு ஒருத்தனோ அல்லது 50 ஷேருக்கு ஒருத்தனோ தான் இந்த மாதிரி மேல் நோக்கி வரக்கூடியது பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் பங்குல நடந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குதான்னு பல பங்குகள் பார்த்துட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு HFCLன்னு ஒரு பங்கு, அந்த பங்குமே ஓலா எலக்ட்ரிக் மாதிரி 52 வீக் லோல ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். இந்த பங்குனுடைய ரிசல்ட்டும் அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய நிலைமையில எனக்கும் ஓலா எலக்ட்ரிக் நடந்த மாதிரி இந்த பங்குக்கு நடக்காதா அப்படின்ற மாதிரி அந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவனுக்கே வெளிச்சம். இவன் மட்டுமா, இன்னும் பல பங்குகள் இருக்கு. இந்த ஜோதி லேப்ஸ் அப்படின்ற பங்குமே 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். இனி இவங்களுடைய ரிசல்ட் வரும்போது அடுத்தடுத்த வாரங்கள்ல இவன் எப்படி மூவ்மெண்ட் இருப்பான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. MRPL அப்படின்ற பங்குமே 52 வீக் லோல இல்ல, அவன் அங்கிருந்து மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். 80 to 140ன்னு ஆல்மோஸ்ட் பெரிய லெவல்ல ஏறி வந்துட்டாலும் இந்த பங்கு தானாக ஏறி வந்தது. அதாவது வார் நடந்துட்டு இருந்தப்ப ஒரு ஹைக்கு கிடைச்சு அவன் மேல் நோக்கி வந்துட்டான். இந்த பங்குனுடைய ரிசல்ட் சீசன்ல இவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், மறுபடியும் மேல இருந்து கீழே இறங்கி ஏதாவது கீழ் நோக்கி விழுந்து புது முதலீட்டாளர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா, அல்லது அவனுடைய ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு பெரிய அளவில், ஏன்னா ரிசல்ட்னு வந்துருச்சுனாவே எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சீசன்ல பல்வேறு பங்குகள் 10 to 20% ஏறி இறங்க வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்ப இது மேல் நோக்கி வருமா, இருக்கிற ஆளுகளை காப்பாத்தி விடுமா, இல்ல புது ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சில பங்குகள்லாம் ரொம்ப ஃபேமஸான பங்குகள், அதெல்லாம் 52 வீக் லோல கிடக்கும் அப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த மதர்சன் அப்படின்ற பங்குமே ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் to 150 ரூபாயின் ரெக்கவரி ஆகி வந்துட்டான். அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல இதனுடைய ரிசல்ட் என்ன பண்ணும், இன்னுமே அது லோ பிரைஸில் இருக்குதானே இருக்கு. இன்னும் பழைய ஹை என்பது JM ஃபினான்ஷியல் மாதிரி இன்னும் திரும்பி வந்து சேரல. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அவனுமே இன்னும் தன்னுடைய பழைய ஹை என்பது வந்து சேரல. அதே மாதிரி இன்னுமான எண்ணெயெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மிகவும் புகழ்பெற்ற பங்கு இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்ற பங்கு, அதனுடைய 52 வீக் ஹை எங்கேயோ 1700 ரூபா பக்கத்தில் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய விலை என்னடனா 951 இருக்கு. ஸோ இந்த பங்கு மறுபடியும் புது லோக்கு இது வருதா இல்லை பழைய ஹை போகுதா என்ன அப்படின்றது அதனுடைய Q1 ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு. ஸோ போன குவார்ட்டர்லி ரிசல்ட் இந்த கெயில் கூட பாருங்களேன், போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ல பல்வேறு பங்குகள் இப்படித்தான் எல்லாம் 52 வீக் லோல வந்து விழுந்தாங்க. ரிசல்ட் சீசன் டைம்ல ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி வந்தாங்க, மார்க்கெட் சப்போர்ட் வந்தது. ஸோ இப்போ இனி வரக்கூடிய ரிசல்ட் சீசன்ல இது போன்ற பல்வேறு பங்குகள் தன்னுடைய ஹையை போய் தொடரமா இருந்தாலும் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு.
லோவை போய் தொடர மாதிரி இருந்தாலும் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி டைம்ல நம்ம இருக்கோம் அப்படின்றது இந்த ரிசல்ட் சீசன் தெரிவிக்குது. ஆனா ஒண்ணுங்க நண்பர்களே, அதாவது இவங்க ஒரு 100 ஷேர் இந்த மாதிரி ஒரு லோ ரேட்ல இருக்குன்னு வச்சிங்களேன், தகவல்கள் வரும்போது அதுல ஏதாவது ஒரு 25 அல்லது ஒரு 10 இந்த மாதிரி குறைவான நம்பர் தான் ஏற்றி விடுறான். 100க்கு 100 ஏற்றி விடுறதில்ல. அதுக்கப்புறம் அந்த பங்குகள்லாம் பலதும் மேலே போயிருதா, அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரேடர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு சாப்டர் முடிஞ்சது, ஒரு குவார்டர் முடிஞ்சது, அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வரும்பொழுது மறுபடியும் மேலே ஏறாத பங்குகள் எடுத்து வச்சுக்கிட்டு, சரி போன குவார்டர்ல ஏறல, இந்த குவார்டர்லயாவது நீ ஏறுவியா மச்சான், நம்ம கிழவனே ஆயிட்டோம், இன்னும் நம்மளுக்கு பொண்ணு கிடைக்கலையடா அப்படின்ற மாதிரி அந்த பங்கு எவன் எப்ப ஏறுவானே தெரியாது. சரி போன குவார்டர்ல ஏறலையா, இனி அடுத்த குவார்டருக்கு ஏறுதா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்க்குறாங்க. சரி அடுத்த குவார்டர்ல ஏறலையா, அதுக்கு அடுத்த குவார்டர்லயா அது ஏறு, இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி 100க்கு 100 பங்குகளும் ஏறிச்சுனாக்கா ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்டர்ல ஏறல, 2வது குவார்டர்ல ஏறல, 3வது குவார்டர்ல ஏறல, 4வது குவார்டர்ல ஏறினாலுமே அது மோசம் அப்படின்னு நிறைய பேர்த்துனால சொல்லிட முடியாது. ஏன்னா அவன் ஆல்மோஸ்ட் ஒரு குவார்டர்ல கிளிக் ஆச்சுன்னா 50%, 30% அசால்ட்டா ஏறிடுறாங்க சில பங்குகள்லாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த இந்தியன் பேங்க்னு ஒரு ஷேர் போன குவார்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் சீசன் முடிகிற சமயத்தில் அவன் எப்படி ஏறி இருக்கான் பாருங்க, ஆல்மோஸ்ட் 40% ஏறிட்டான். ஐயா நாங்களும் உங்களை மாதிரி சும்மா கீழே கம்முன்னு இருந்துக்கிறதுக்கு நாங்களும் தயார். ஆனால் ஏதாவது ஒரு குவார்டர்ல இப்படி ஒரு 30-40% காமிச்சின்னா 40% என்ன கசக்குதா ஒரு வருஷத்துலையோ அல்லது 2 வருஷத்துலையோ எங்கே கிடைக்கும்? ஸோ மார்க்கெட்டுக்கு வர்றவங்க ஒரு 2 வருஷத்துல 40% கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைச்சு சில பேர் வரும் பொழுது, ஒரு குவார்டர் ஒர்க் பண்ணல, 2வது குவார்டர் 3வது குவார்டர் ஒரு வருஷம் பூரா ஒர்க் பண்ணல, அதுக்கு அடுத்த வருஷத்துலயும் 4 குவார்டர் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு குவார்டர்ல கூட இப்படி ஒரு 50% 40% ஏறினா கூட மகிழ்ச்சி என்பது சேரும். அந்த வகையில இந்த குவார்டர்ல சமீபத்தில் 52 வீக் லோல இருக்கக்கூடிய சில பங்குகளை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பங்குகளுடைய Q1 ரிசல்ட் இந்த ஓலா எலக்ட்ரிக்கை காப்பாற்றி விடுற மாதிரி ஏதாவது ஒரு நாளைக்கு காப்பாற்றி விட்டா கூட போதும். ஒரு தொடர்ந்து 2-3 மாசம் ஏறணும்னு அவசியம் இல்லை. அட ஒரு நாள் 2 நாள் இப்படி ஏதாவது 10-20% ஏறினா கூட பல பேர்த்துக்கு மகிழ்ச்சி சேரும். மார்க்கெட் என்னாச்சுன்னு தானே கேட்குறீங்க, அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அது 112 பாயிண்ட் இறங்கித்தான் இருக்கு. இந்த சமயத்தில் வேறொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, நம்ம மார்க்கெட்டில் சம்பாரிச்சு பழகிட்டாக்க அடிச்சு துரத்துனாலும் போக மாட்டாங்க போல. அதாவது இந்த ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்றதுக்கு ஒரு தற்காலிகமாக தடை போட்டிருந்தாங்க செபி. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய பணம், அதாவது சட்டதிட்டங்களை ஃபாலோ பண்ணாம சம்பாதிச்ச பணமாக செபி எஸ்டிமேட் போட்டிருக்கிற பணத்தை நாங்க கட்டிடுறோம், அதுக்கப்புறம் எங்களை தொடர்ந்து ட்ரேட் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கைக்குள்ள வருவாங்க போல. எது எப்படியோ இந்த ஜேன் ஸ்ட்ரீட் தற்போது சரி போனா போது 4843 கோடி இப்போதைக்கு கட்டுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரேட் பண்ணி ஒரு 40,000 கோடியை சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க நம்மளுடைய செபியினுடைய நடவடிக்கையை ஒபே பண்ணி அவங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை, அந்த பிரச்சனைக்கு உண்டான பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல், இன்னைக்கு எங்களுடைய மார்க்கெட்டில் எல்லாரும் எங்களை கும்பா பாடி விட்டுட்டு இருக்காங்க, நீ மட்டும் என்னடா செல்லம் எங்களை சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு எடுத்து பார்க்கும்பொழுது அவன் 2.5% ஏறிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்னுடைய மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, நான் தான் உங்களை ஏற்கனவே கும்பா பாடி விட்டேனே அந்த காலத்திலேயே அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே 540 ரூபா இருந்த பங்கு அவன் மிக வேகமாக 430 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னா, அதிகமாக டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் எப்படி இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் தர போறாங்க, எப்படி அவங்களுடைய டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது, மறுபடியும் திரும்பி இவன் ஏதாவது மேலே புதுசாக பழைய ஹைக்கு வருவானா அல்லது புதிய லோக்கு இது போவானா அப்படின்றது தெரியாதபடிக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. அட பாவிகளா, நான் கொடுத்த ரிசல்ட்டுக்கு எனக்கு எந்த விதமான செலுசெலுப்பும் இல்லையா, ஓலா எலக்ட்ரிக் எல்லாம் தூக்கி 15% மேலே வச்சு ஜாலியாக இருக்கீங்க, எனக்கு என்னடான்னா இப்படி வெறும் 1/2% இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த அவன்யூ சூப்பர் மார்ட்ஸ்னுடைய ரிசல்ட் என்பது வந்திருக்கு. அவங்க போன குவார்டரில் பண்ணியிருக்கிற லாபத்தை விடவும் மிகவும் அதிகமாக 773 கோடி லாபம் அப்படின்றது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
அந்த போன வருஷத்தோட கம்பேர் பண்ணாலும் ஒரே 1 கோடி தான் கம்மி. ஆனால் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் ஒரு 773 கோடி லாபம் கொடுத்தும் சந்தோஷம் இல்லாத ஒரு செல்லக்கிளியாக இல்லை சோக கிளியாக பாவம் இந்த டிமார்ட் அப்படின்ற ஷேர் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா நண்பர்களே, நேரத்தை ஒரு சுமாரான கம்பெனி சுமாரான ரிசல்ட், அது ப்ராஃபிட் கூட இல்லை, சுமாரான ரிசல்ட் கொடுத்ததுக்கே 15% ஒருத்தனை தூக்கி வச்சுக்கு வந்திருக்காங்க. 773 கோடி ஒரு குவார்டர்ல அப்படின்றது எவ்வளவு பெரிய லாபம். அதுக்கு இவனுக்கு எந்த விதமான சிலுசிலுப்பும் கிடைக்கல. ஸோ சேட் நண்பர்களே. ஒரு சோகமான விஷயம், அதாவது பல வருடங்களாக இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்களில் ஒரு குரூப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னிடம் உள்ள ஒரு 32% ஸ்டேக்கை புது ஆளுகளுக்கு வித்துட்டு போறாங்க. அது என்ன ரேட்ல வித்துட்டு போறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இன்று நடக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வித்துட்டு போறாங்க. 388 ரூபாய்க்கு வித்துட்டு போறாங்க. இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 463 ரூபாய். ஆனா அவங்க 388 ரூபாய்க்கு வித்துட்டு போறாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை பல வருஷங்களாக ஒரு 30-40 வருஷமா வளர்த்தி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்துக்கு வித்துட்டு போனா நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் மார்க்கெட்ல அப்படின்னா, ஏதாவது ஆஃபர் ஃபார் சேல் வரும் பொழுதோ அல்லது வேற ஏதாவது ஒரு QIP ரொம்ப லோ ரேட்ல பண்ணும் பொழுது அப்ப அந்த ஸ்டாக்ல ரொம்பவுமே அதிர்ச்சிக்குள்ளாய் கீழே இறங்கும், டிஸ்கவுண்ட்ல சேல் நடந்ததுன்னா. ஆனா இந்த முறை இவ்வளவு பெரிய டிஸ்கவுண்ட்ல சேல் நடக்குது, இருந்தாலும் அந்த ஷேர் பிரைஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மையோட நிக்குது. அப்ப 388 ரூபாய்க்கு வாங்கினவனுக்கு இமீடியட்டா இவ்வளவு பெரிய லாபமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு விஷயமா தோணுது. யோசிச்சு பாருங்க, எப்பவுமே வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ல சேல் நடக்கும்போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டக்குன்னு அட்ஜஸ்ட் ஆகி அந்த பிரைஸுக்கே கீழே போயிடும். ஆனா இப்ப பாருங்க, அந்த டீல் நடக்கிற பிரைஸ்ல இருந்து மேலேயே தான் இந்த ஸ்டாக் பிரைஸ் இருக்கு. அப்ப வாங்கினவனுக்கு உடனடியாக இம்மீடியட்டா லாபமா அப்படின்ற மாதிரி நம்மளை பெருமூச்சு விட வைக்கிறது. இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னொரு மிக முக்கியமான தகவல்னா, இது சமீபத்தில் இவனு ஒரு 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருந்த பங்கு தான் ரிசல்ட் சீசன் சமயத்தில் 250 to 450 அப்படின்ற மாதிரி மேலே ஏறி வந்திருக்கு. இந்த கம்பெனியினுடைய லாஸ்ட் ஃபியூ ரிசல்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக லாஸ் மேக்கிங்காக தான் இருந்திருக்கு. ஒருவேளை இந்த கம்பெனியை லாபகரமாக திருப்ப முடியாதுன்னு சொல்லி நினச்சி வித்துட்டு போனாங்களா என்ன ஏதுன்னு நம்மளால இந்த இடத்துல ரீசன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்க முடியல. ஆக மொத்தம் ஒரு நல்ல லாபத்துக்கு வித்துட்டாங்க. ஸோ இந்த பங்கு தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 52 வீக் ஹையை தொட்டுச்சுன்னா புதுசாக வாங்கினவங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம் கிடைக்கும். நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு தகவல், அதாவது இந்த ஏபிஎல் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் ஒரு பெரிய கேண்டில் என்பது போட்ட ஒரு பங்கு. அதாவது நிறைய ட்ரேடர்கள்லாம் மாதத்தினுடைய முதல் அண்டு 2வது திங்கட்கிழமைகளில் ஏதாவது பங்குகள் பெருசாக வால்டிலிட்டி காமிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஏபிஎல் லிமிடெட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிட்டு அதனுடைய லோ, அதனுடைய அடிவாரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் என்ன ஒரு காரணத்தினாலேயோ இன்னைக்கு ஒரு 4% என்பது மேல் நோக்கி ஏறி இருக்கு. ட்ரேடர்கள்லாம் பாவம் ரொம்பவுமே மனசு கஷ்டமாக உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த 4% இப்போ தான் ஏறி இருக்கு. காலையிலலாம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. அதனால பாவம் யாராவது வந்து ட்ரேடர்கள்லாம் இந்த இடத்துல பெருசாக ஏறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது 2 days மூவிங் ஆவரேஜோ அல்லது அதுக்கு முந்தின கேண்டலையோ ஸ்டாப் லாஸ் பாட்டு உட்காந்துருந்தான்னு வச்சிங்களேன், அவங்களுடைய மனசு ரொம்பவுமே பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த ஏபிஎல் லிமிடெட் இன்னைக்கு 4% ஏறிடுச்சு. நண்பர்களே, ரொம்ப மாதங்கள் கழித்து இந்த பேசிஜி அப்படின்ற ஷேர் வந்து என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் போய் வெரிஃபை பண்ணிட்டு சரி ஓகே நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்க, இனிமேல் கரெக்டாக இருந்துங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து மேபி உங்களுக்கு ப்ரீவியஸ்னுடைய க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மேபி காட்டலாம் இல்லையா, அது ஏதாவது முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா சில மாதங்கள் இடையில கேப் இருந்தது. அதனால் என்றைக்குமே நீங்கள் வந்து என்எஸ்சி இந்தியானுடைய வெப்சைட்டில் போய் பார்த்துக்கிறது நல்லது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 2 ரூபாய்னு க்ளோஸ் ஆகிருந்தது, இன்றைக்கி காலையில் நான் போய் செக் பண்ணி பார்க்கல 990% கெயின் ஆகி 21 ரூபாய் 80 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆள் அவுட்டாக போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வித்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக லாக் ஆகிருந்தது இல்லையா. அதனால் அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் லாக் ஆகிருந்திருக்கு, நீ அடுத்தடுத்து இவன் என்ன பண்ணுவான்னு தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால அப்பர் ஃப்ரீஸாக இருந்தது காலையில், இப்போ வந்து லோயர் ஃப்ரீஸ் ஆகி 20 ரூபாய் 71 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு வாங்கறதுக்கு லோயர் சர்க்கியூட்டில் இப்போ வரைக்கும் பை ஆர்டர் என்பது கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அது வாங்க ஒரு செகண்டில் இங்கே இருக்கிற பெரிய குரூப் எல்லாம் வாங்கி முடிஞ்சதுக்கப்புறம் தானே இந்த பக்கம் டெப்த் காட்டும்.
ஸோ என்றைக்குமே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஃபைனலிஸ் என்எஸ்சி வெப்சைட் அங்கே போய் தான் நீங்கள் தகவல்களை பார்த்துக்கணும். நண்பர்களே, சமீபத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி காமிச்ச ஒரு பங்காக இந்த ஈக்விட்டாஸ் பேங்க் அப்படின்றது ஒரு பெரிய கேண்டில் ஒன்று போட்டிருந்தான். அந்த கேண்டில் போட்டதுக்கப்புறம் அவனுடைய மூவ்மெண்ட் கடந்த 5 நாட்களாக அவனுடைய காலை சுற்றியே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பங்கு சமீபத்தினுடைய லோக்களில் வந்து விழுந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இருந்தான். இந்த முறை என்ன பண்ண போகிறான், ஏற போகிறானா அல்லது இறங்க போகிறானா? ஏன்னா அவனுடைய லோ வந்து 52 ரூபா வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி சமீபத்தினுடைய ஹை 70 ரூபாயின்னு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த கம்பெனி இதனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ண காத்திருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, இது டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருக்குது, ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய 52 வீக் ஹைக்கு இது போகுமா, சமீபத்தில் வரக்கூடிய ரிசல்ட் சீசனை காரணம் காமிச்சு அப்படின்ற பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். ஒரு நண்பர் மிகப்பெரிய ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கார், லம்சமாக போடுறதா இல்லை எஸ்ஐபியாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறதான்னு. ஏன்னா லம்சமாக போய் ஏதோ ஒரு பங்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட் என்பது ஏறி இறங்கக்கூடியது. ஸோ இப்படி ஏறி இறங்கக்கூடிய விஷயத்தில் அது எஸ்ஐபி அப்படின்றதான் வந்து அது ஒரு நாள் எஸ்ஐபியோ, டெய்லி எஸ்ஐபியோ, வீக்லி எஸ்ஐபியோ அல்லது மந்த்லி எஸ்ஐபியோ அப்படின்ற மாதிரி போனால் தான் நம்மளையே அறியாமல் மிகவும் அதிகமான விலையிலையோ அல்லது மிகவும் கம்மியான விலையிலையோ அல்லது நல்ல ஒரு அருமையான ஏவரேஜ் ப்ரைஸ்லையோ ஒரு பங்கை போய் பிடிக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்படி சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. யாராவது ஒருத்தர் இதுக்கு முன்னாடி எங்காவது ஒரு இடத்துல வாங்கி மாட்டியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இப்போ தான் வாங்கின விலை வந்து சேருது. ஆனால் இந்த சிட்டி யூனியன் பேங்க்கை வந்து எஸ்ஐபி மூலியமாக டெய்லி எஸ்ஐபியோ அல்லது வீக்லி எஸ்ஐபியோ யாராவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா, இன்னைக்குன்ற தேதியில் போய் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா கூட அவங்களுடைய மொத்த ஏவரேஜ் ப்ரைஸ் என்பது ஒரு 170 இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ எஸ்ஐபி என்பது லாங் டேர்ம், அது வந்து ஒரு நாள் அதை வச்சு ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி 6 மாதம் 1 வருஷம் அப்படின்ற மாதிரி லாங் டேர்ம் கழித்து அதை வச்சு ஈஸியாக ஜெயிக்கலாம். பட் இந்த எஸ்ஐபி வச்சுக்கிட்டு குறுகிய கால நேரத்தில் ஒரு 2-3 நாளுக்குள்ள ஜெயிக்கணும்னா இது ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து லம்சம் போன்றதில் தான் போகணும். அப்படியே லம்சமில் போய் ஜெயிக்க முடியும்னா உங்களுடைய ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு பல பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ராசினே தெரியல, போய் ஒரு பங்கை வாங்கினாவே அந்த பங்கு நகர முடியாமல் கீழே 20% குப்புன்னு விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லம்சம் கரெக்டாக ஒரு பங்கு திரும்ப நேரமாக பார்த்து லம்சமாக போட்டு ஜெயிச்ச ஆட்கள் விரல் விட்டு கூட எண்ண முடியாது. ஏன்னா யாருமே அப்படி பெருசாக கமெண்ட் பண்ணதே இல்லை. ஆனால் எஸ்ஐபி மூலியமாக தினமுமோ அல்லது வீக்லியோ அல்லது மந்த்லி எஸ்ஐபி மூலியமாக 2-3 வருஷம் கழிச்சு இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர்த்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்றைக்குமே லாங் டேர்ம் என்பது தான் ஜெயிக்கிற மாதிரி தற்போதைய வரலாறு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் நெட்வொர்க் 18 அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்கும் கூட்டத்தோட கூட்டமாக திடீர்னு என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு லாங் கேண்டில், பிக் கேண்டில் அப்படின்றது சமீபத்தில் போட்டிருந்தது. அப்புறம் அவன் எதுக்கு போட்டான்னு தெரில, மறுபடியும் ஏன் அவன் அப்படியே தொடர்ந்து சரிவு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஆகி கரெக்டாக ஏன் அந்த பிக் கேண்டிலினுடைய அடிவாரத்துக்கு வந்து உட்காந்துருக்கான்னு தெரில. ஏன் இப்படி பண்ணுறேன்னு ட்ரேடர்கள்லாம் ஒரு மாதிரி மனசு விரக்தியில் இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்க உள்ளே போய் லாக் ஆனவங்கலாம் போய் அந்த கம்பெனியினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா அது வரிசையாக முட்டை முட்டையாக போட்டு வச்சிருக்கு. எல்லாமே லாஸ் மேக்கிங் குவார்ட்டர்களாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் இந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ பல பங்குகள் தன்னுடைய 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது சில மாதங்களுக்கு முன்னாடி. அதில் சில பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் மாதிரி எல்லாம் மேலே ஏற்றி விட்டாங்க ரிசல்ட் சீசன் சமயத்தில். இன்னுமே ஏறாமல் கீழே கிடக்கக்கூடிய பல பங்குகள் இன்னும் மிச்சமாக கிடக்கு. அவனும் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஏறுவானா இல்லை இந்த இதுலேயும் போச்சா அப்படின்றதான் ட்ரேடர்களுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது. அது 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.